வெல்வோம் ஒன்றாக. தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி எத்தனை பேருடன் கூட்டணி அமைத்தாலும் வெற்றி பெற முடியாது என திமுக பொதுக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே நாகுடியில் தமிழ்நாடு தலைகுனியாது பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் எஸ். ரகுபதி, முன்னாள் அமைச்சர் முத்துராமலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உதயம் சண்முகம், தொகுதி பொறுப்பாளர் திவாகரன், நகர செயலாளர் ராஜேந்திரன், நகர்மன்ற தலைவர் ஆனந்த் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அமைச்சர் ரகுபதி, பாஜக அதிமுகவுடன் கூட்டணி வைத்தாலும் காலூன்ற முடியாது என தெரிவித்தார். முன்னதாக ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு அல்வா கொடுத்ததாக கூறி பொதுமக்களுக்கு அல்வா விநியோகிக்கப்பட்டது. இந்த தேர்தலை முன்னிட்டாவது தமிழ்நாட்டுக்கு ஏதாவது திட்டங்கள் வரும் என்று ஆவலோடு எதிர்பார்த்து உங்களைப் போல நாங்களும் காத்திருந்தோம். ஆனால் வழக்கம் போல தேர்தல் வந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு எதை அறிவித்தாலும் நமக்கு அங்கே கிடைக்கப் போவது பூஜ்ஜியம்தான். எதற்காக தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் அறிவிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு என்றைக்குமே தன்னுடைய எல்லைக்குள்ளே இல்லை என்பதை உணர்ந்த பாஜக தமிழ்நாட்டுக்கு எதையுமே அறிவிக்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ரிசல்ட் எந்த இதுவுமே அங்கு வரப்போறது இல்லை. எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி வைத்தாலும் அந்த பொய்பாடி பழனிசாமி பல பொய்யான தகவல்களை சொன்னாலும் நிச்சயமாக தமிழ்நாட்டிலே அவர்கள் கரை ஏறப்போவது கிடையாது. தமிழ்நாட்டில் இனிமேல் பாஜக எந்த கூட்டணி அமைத்தாலும் சரி, எத்தனை எடப்பாடியார் சேர்ந்தாலும் சரி, தமிழ்நாட்டிலே அந்த கூட்டணி வெற்றி பெற முடியாது. தமிழ்நாட்டில் பாஜக என்பது நிரந்தரமாக காலூன்ற முடியாது என்று கருதித்தான் அந்த முடிவிலேதான் நிதிநிலை அறிக்கையில் நமக்கு நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை என்பதை மாண்புமிகு அமைச்சர்கள் இங்கே சுட்டி காட்டினார்கள். உண்மைதான். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதி சார்பில் தமிழ்நாடு தலைகுனியாது என்ற மாபெரும் பரப்புரை பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கீழ்பெண்ணாத்தூர் கலைஞர் திடலில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு. பிச்சாண்டி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக திமுக கொள்கை பரப்பு செயலாளர் சபாபதி மோகன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது பேசிய அவர், அண்ணாவின் கொடியை மேலே பறக்கவிட்டு அண்ணாவின் லட்சியங்களை அடகு வைத்தவர் எடப்பாடி பழனிசாமி என குற்றம் சாட்டினார். மோடியிடமும் அமித்ஷாவிடமும் மண்டியிட்டவர் பழனிசாமி என்றும் தமிழ்நாட்டின் நலன்களை அடகு வைத்தவர் அவர் என்றும் கூறினார். கூட்டத்தில் மாவட்ட, ஒன்றிய, நகர பேரூர் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். கடந்த காலங்களில் கூனி குறுகி அண்ணாவினுடைய கொடியை மேலே பறக்க வைத்துவிட்டு அண்ணாவினுடைய லட்சியங்களை அடகு வைத்துவிட்டு பிரதமராக இருக்கிற மோடி அவர்களிடத்திலே சரணடைந்து கிடந்த அரசை பார்த்திருப்பீர்கள், மண்டியிட்ட அரசை பார்த்திருப்பீர்கள். 4.5 ஆண்டு காலம் முன்னாள் முதல்வர் எதிர்க்கட்சி தலைவருடைய ஆட்சி என்பது மண்டியிட்ட அரசு, அடிமை அரசு. 1000 செய்திகள் இருக்கிறது, மேலோட்டமாக அல்ல. தமிழ்நாட்டினுடைய பெருமைகளை ஆழ குழி தோண்டி புதைத்த அரசு. ஆனால் இந்த அரசு என்பது மானமுடைய அரசு. எனவேதான் தமிழ்நாடு தலைகுனியாது, எதிர்த்து நிற்போம் என்று சொல்லுகிறோம். திராவிட மாடல் ஆட்சியில் இந்தியாவிற்கே முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை வேளச்சேரி தொகுதிக்குட்பட்ட வேளச்சேரி காந்தி சாலை பிரதான சாலையில் வேளச்சேரி மேற்கு பகுதி செயலாளர் ஆனந்தம், கிழக்கு பகுதி செயலாளர் விநாயகமூர்த்தி தலைமையில் தமிழ்நாடு தலைகுனியாது பரப்புரை பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சென்னை தெற்கு மாவட்ட செயலாளரும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருமான மா. சுப்பிரமணியன், கல்வியாளர் அணி செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தமிழச்சி தங்கபாண்டியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரவிந்த் ரமேஷ், பிரபாகர் ராஜா, மாற்றுத்திறனாளிகள் அணி செயலாளர் தீபக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், திராவிட மாடல் ஆட்சியில் இந்தியாவிற்கே முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக கூறினார். நிகழ்ச்சியில் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன், ஒன்றிய அரசின் பொருளாதார ஆய்வறிக்கையில் தமிழ்நாட்டின் 13 திட்டங்கள் சிறந்த திட்டங்களாக இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார். தோழி விடுதி, கழிவுநீர் சுத்திகரிப்பு திட்டம், நெய்தல் மீட்சி இயக்கம், ஈரநில மீட்பு இயக்கம், பழங்குடியினங்களுக்கான பண உறுதி ஆவண திட்டம், காலை உணவு திட்டம் உள்ளிட்ட 13 திட்டங்களை ஒன்றிய அரசு பாராட்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டினுடைய 13 திட்டங்களை ஒன்றிய அரசாங்கம்
கணக்கெடுத்திருக்கின்ற ஒன்றிய அரசாங்கம் நமக்கு தந்திருக்கின்ற பொருளாதார ஆய்வறிக்கை, வருடா வருடம் பட்ஜெட் சமர்ப்பிக்கப்படும் பொழுது, நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் பொழுது அதிலே என்னென்ன திட்டங்கள் நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு மிக முக்கியமான திட்டங்கள் என்று பதியப்படும். அந்த வகையிலே தமிழ்நாடு மக்களுக்கு, தமிழ் இனத்திற்கு இந்த பாஜக அரசாங்கமும் அதிமுக அடிமைகளும் சேர்ந்து எவ்வளவு பெரிய அல்வாவை நிதிநிலை அறிக்கையாக கிண்டி கொடுத்தார்கள் என்பதை உங்களுக்கு சொன்னோம். தமிழ்நாட்டிற்கு என்று எந்த விதமான திட்டமும் கிடையாது. உரிய நிதி வழங்காமல் தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சித்து வந்தாலும் ஒன்றிய பாஜக அரசிடம் எந்த வகையிலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிபணியாமல் ஆட்சி நடத்தி வருவதாக அமைச்சர் சாமு நாசர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் எல்லாபுரம் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பெரியபாளையம் பஜார் விடுதியில் தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தலைப்பில் பரப்புரை பொதுக்கூட்டம் நடைபெற்றது. எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் மூர்த்தி ஏற்பாட்டில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் ரமேஷ்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளரும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சருமான சாமு நாசர், நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தின் போது உரிய நிதி வழங்காமல் தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சித்து வந்தாலும் ஒன்றிய பாஜக அரசிடம் எந்த வகையிலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிபணியாமல் ஆட்சி நடத்தி வருவதாக பெருமிதம் தெரிவிக்கப்பட்டது. பட்ஜெட்டை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை புறக்கணித்துக்கிட்ட காட்சியை பார்க்கிறோம். என்ன நமக்கு தர வேண்டிய ஜிஎஸ்டில 50% எதுவுமே கிடையாது. இதில் நமக்கு தர வேண்டிய கல்வி நிதி 3548 கோடி கிடையாது, வரல. அதுக்கான எந்த விதமான தகவலும் இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய வேலை வாய்ப்புக்கு 100 நாள் அளவுக்கு 3115 கோடி கிடையாது, வரல. இப்படியாப்பட்ட சூழ்நிலையில அந்த பட்ஜெட்டை போட்டிருக்காங்க. தனக்கு அடிமை யாருன்னு தேர்ந்தெடுத்து இந்த அடிமையை வைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அசைக்கலாம், மாற்றலாம் என்று பார்க்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை எந்த கொம்மனாலும் அசைக்கவோ ஆட்டவோ முடியாது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ளப்படுகின்றேன். தலைவர்கிட்ட யாராவது ஒருத்தர் ரயில்வே ரோட்ல நின்று ஒரு வெள்ளை பேப்பரை சும்மா அப்படி கை அசைச்சிங்கன்னா வண்டி தானா வந்து எந்த முதலமைச்சர் சார் இதெல்லாம் அந்த மாதிரி வாங்கியிருக்கிறாங்க. சாதாரண மக்களோடு மக்களாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றிக் கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் தலைவர், வரலாற்றை உருவாக்கி கொண்டிருக்கிற தலைவர், இந்தியாவிற்கு மட்டும் உலகத்திற்கே இருக்கிற தலைவர். இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை திட்டங்களையும், இந்தியாவிலே இருக்கிறவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற திட்டங்கள் அத்தனையும் வெளிநாட்டிலே இருக்கிற அத்தனை அரசியல்வாதிகளும் திட்டங்களை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இல்லம் தேடி கல்வி நீங்கள் நான் நினைச்சு பார்க்க முடியுமா? யார் நினைச்சோம்? வீடு தேடி மருத்துவம் யார் நினைச்சு பார்ப்போம்? இப்படி பல்வேறு வகையான திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தண்ணீர் தலைவருடைய ஆட்சி தொடர்வதற்காகத்தான் இந்த திட்டங்கள் எல்லாம் உங்களை சென்று சேர்க்கின்ற நிறைய செய்ய இருக்கிறார். திமுகவின் வரலாறு தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி கொக்கரித்து வருவதாக திமுக துணை பொதுச் செயலாளர் அந்தியூர் செல்வராஜ் விமர்சித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் திமுக சார்பில் தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் நல்லசிவ முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மாநிலங்களவை திமுக உறுப்பினரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான அந்தியூர் செல்வராஜ் கலந்து கொண்டு உரையாற்றினார். பொதுக்கூட்டத்தில் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் அந்தோணிராஜ், சத்தியமங்கலம் நகர செயலாளர் ஜானகி ராமசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய அந்தியூர் செல்வராஜ் எம்பி, திமுகவின் வரலாறு தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி பேசி வருவதாக தெரிவித்தார். மக்களுடைய இடத்திலே மதிப்பிழந்து விட்டது. இதுதான் இறுதி கட்டம், இறுதி தேர்தல் என்று கொக்கரித்து பேசியிருக்கின்றார். நான் அவரை பார்த்து கொண்டு கேட்கின்றேன், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாறு ரீதியானவர் எடப்பாடி பழனிசாமி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் தலைவராக ஏற்றுக்கொண்டாரே எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இந்த கழகத்தின் பொருளாளராக இருந்தவர். அவர் பரங்கிமலை தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றவர் என்பது அவருக்கு வரலாறு தெரியாது. அப்பேற்பட்ட வரலாற்றுக்குரிய இந்த ஐக்கியத்தை அழிந்து போய்விடும் என்று சொல்லுகின்ற அந்த ஈனத்தனமான புத்தி எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெற்றது. வணக்கம். வெல்வோம் ஒன்றாக.